அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசியில வந்து இந்த அஷ்டமத்து சனியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. பாவம். ரொம்ப பாவம் சிம்ம ராசி. இனிமையாவது அந்த சிம்ம ராசி இந்த குரு பயிற்சியில எப்படி தான் இருப்பாங்க? நல்லா இருப்பாங்களா? நிச்சயமாக. அதாவது கரெக்டான பாயிண்ட்ட கேள்வி நீ கேட்டது. ம். போன வருடம் படாத பாடுபட்டது இந்த ராசி. இப்ப சிம்மம்ங்கிறது அரசாங்கம், நடைமுறை அரசாங்கம். இப்போ உலக அளவுல பார்த்தீங்கன்னா, வாழும் தலைவர்கள் நெறைய பேர் பதவியில இருந்தாங்க. ம். அப்ப இதெல்லாம் காரணம் இந்த ராசி தான். கேது பகவான் வேற. அப்ப வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். ஹையஸ்ட் போஸ்டிங் போக இந்த மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? நிச்சயமா நல்ல பயன் கிடைக்கும். ஏன்னா மாணவர்கள் ரீதியாக ம். குரு 4ஆம் வீட்டை பார்க்கும்போது கல்வியில் மேன்மை பெறுகிற காலகட்டம். ம். நெறைய பார்த்தீங்கன்னா 10த், +2ல ம். எக்ஸாம் எழுதும்போது அஷ்டமச்சனில் எழுதிட்டாங்க. ஆமா. அவங்க பொதுவாவே நல்லா படிக்கிறோம். இப்போ 2 பேர் நல்லா படிச்சிருப்பாங்க. ம். தவறான காலேஜ் சூஸ் பண்ணிட்டு ம். தன் வாழ்க்கைய இழந்தவங்க பல பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க ஜாதகம் என்ன சொல்லுது? நான் அதுதான் ஒரு வாட்டி எல்லாருக்கும் சொல்றது அதான். ஒரு வாட்டி காலேஜ்ல சேர்க்கும்போதோ, இல்ல எஜுகேஷன் சம்பந்தமா இருக்கும்போது, ஒரு வாட்டி ஜாதகத்த பார்த்துக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிட யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நிறைய விஷயங்கள், நிறைய ஜாதகம், நிறைய ஜோதிடர் விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் நிறைய கணிச்சு ஜோதிடர்லாம் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய ராசி பலன்கள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுடைய சேனலுக்கு நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸு. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு புதுமையான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள்லாம் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் தான். என்னைக்கு அந்த குரு பெயர்ச்சி வருது, அந்த குரு பெயர்ச்சியில் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள், அன்றைக்கி என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம அருமையான ஒரு ஜோதிடர் அவரை பார்க்க போகிறோம். அவருடைய பேர் வந்து ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். நிறைய எல்லா ராசிக்கும் அவர் கணிச்சு சொல்ல போகிறாரு. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. கவனமாகவும் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை வந்து காண்டாக்ட் பண்ணணுன்னா வீடியோவில் இந்த நம்பர் எடுத்து அவரை வந்து நேரடியாகவும் சந்திக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், ஒன்றும் கவலை வேணாங்க. ஆன்லைன்லேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயும் சந்திக்கலாம். ஆன்லைன்லேயும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் உங்கள் ஜாதகமும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நேரடியாக அவரையே சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இப்போது குரு பெயர்ச்சி வருது. அதோட பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த குரு பெயர்ச்சியோட பலன்கள் பற்றி கொஞ்சம் உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. நிச்சயமாக. இந்த குரு பயிற்சி உலக அளவில் மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகில் இருந்த பல ஏற்றத்தாழ்வுகள். அப்போ நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை கட்டினா நம்ம வீட்டில் கேஸ் வரல. அப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சண்டை கட்டாங்க, நம்ம வீட்டில் கேஸ் பிரச்சனை வருது. அப்போ பெட்ரோல் விலை இதாகுது, எல்லாமே ஏறிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் பலது ஏற்பட போகுது. ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா வேலை, பொருளாதார ரீதியாக நிறைய பேர்த்துக்கு மாற்றம். கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு இயங்கிக்கிட்டு இருக்க அந்த வயதுடைய ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய இந்த குரு பகவான் அமையுது. சொத்து அமையணுங்க. ஒருத்தர் யாராக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சொத்து வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல இது கொடுக்குது. உலக அளவில் இருந்த மன மாறுதல், உலக அளவில் ஏன் சொல்கிறோம்னா அரசியலில் பல மாறுதல் ஏற்பட்டு சமநிலைகள் நடக்க போகுது. அப்போ இது அப்போ இந்த ஜாப்ல நிறைய பேர்த்துக்கு மாற்றம் சொல்கிறோம். திருமணம், கல்வி, இப்போ மாணவர்கள் எல்லாம் கல்வி என்ன எடுக்கலாம், இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் வருது. அப்போ எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி இந்த வருஷம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். குரு உச்சம் பெற போறார். இந்த ஒரு குரு உச்சத்தில் மிகப்பெரிய சூட்சம் விஷயம், குரு உச்சம் பெறுவது மட்டும் இல்லை, ஹம்ச ராஜ யோகம் இந்த வருடம் ஆரம்பிக்குது. அப்போ நிறைய ராசிகளுக்கு ஹம்ச ராஜ யோகம்னா என்னன்னா, குரு உச்சம் பெற்று அது கேந்திரத்தில் உள்ள ராசிகள் எல்லாம் வலு பெற போகுது. அப்போ 12 ராசியில் ஒரு 4 ராசி மிகப்பெரிய டாப்பில் போக போகுது. அப்போ எல்லோரும் ஏங்கிக்கிட்டு இருந்த தவற விட்ட வாய்ப்புகள் எல்லாம் பிடிக்க இறைவன் இந்த குரு கடாட்சத்தில் வரார். சனிப்பயிற்சி நடந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயம்தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா வரப்போகுதுங்க. நல்லா அழகாக அருமையாக சொன்னீங்கய்யா அந்த குரு பயிற்சியை பற்றி. இப்போது நம்ம இந்த 12 ராசியில் ஒரு ராசிக்கும் எப்படி எப்படி இந்த குரு பயிற்சி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அடுத்தது சிம்ம ராசி.
சிம்ம ராசியில வந்து இந்த அஷ்டமத்து சனியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. பாவம். ரொம்ப பாவம் சிம்ம ராசி. இனிமையாவது அந்த சிம்ம ராசி இந்த குரு பயிற்சியில எப்படி தான் இருப்பாங்க? நல்லா இருப்பாங்களா? நிச்சயமாக. அதாவது கரெக்டான பாயிண்ட்ட கேள்வி நீ கேட்டது. ம். போன வருடம் படாத பாடுபட்டது இந்த ராசி. குரு ஆமா. பயிற்சிக்கு முன்னாடி வரைக்கும். ம். பொருளாதார ரீதியா கௌரவத்தை இழந்த ராசியில் சிம்ம ராசி. தான் நினைத்தது எல்லாம் தடங்கலாக வந்து ம். அவ்வளோ தடங்கல்கள். பொதுவா ம். சிம்மம்ங்கிறது இந்த விஷயத்துல வந்து இந்த குரு பயிற்சி வந்ததுக்கப்புறம் நிறைய மாறுதல் உண்டு. முதல்ல சிம்மம்னாலே தைரியங்க. ம். எவ்வளோ கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு எந்திரிச்சு வர ராசியில சிம்மம். ம். இப்ப இந்த சிம்மம் ஒன்று ஜெயித்து விட்டால் பல பேர்த்த வாழ வச்சிரும். ஓ! ஏன்னா சிம்மம் எப்பவுமே கூட்டாக இருக்க விரும்பும் ராசி. சிங்கம் கூட்டமாக தான் இருக்கும். புலிதான் ஆமா. தனித்துங்கிறது புரிதலுக்காக சொன்னேன். ம். சிம்மம்ங்கிறது சூரியன். சூரியன் எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குற மாதிரி, பூமிக்கும் கொடுக்குற மாதிரி இந்த ராசி பிரகாசமாக வந்துடும். ம். நிர்வாக திறமை உண்டு, தனித்துவமும் உண்டு, கஷ்டத்திலிருந்து மீண்டு வர போறாங்க. முதல்ல இந்த ராசிக்கு அம்சம் என்னன்னா, ம். குரு 12 வந்து ம். ஒரு சுப விஷயத்தை சுப விரயமாக கொடுக்க போறார். ம். சுப 12 வந்து குரு வந்த விரயத்தை பத்தி முன்னாடி லாபம் என்னன்னா, ம். 8ஆம் வீட்டில் இந்த சனியை பார்க்குது. அப்ப அஷ்டம சனி இனி இல்லை எனலாம். ம். நீங்க கேட்டீங்க இல்லையா? 8ல் குரு பார்வை பெற்ற சனி தாக்கம் குறையும். அப்ப அது சுப வேலையாக செய்ய ஆரம்பிச்சிரும். ம். அப்ப இத்தனை நாளா கஷ்டத்தை கொடுத்த சனி என்ன பண்ணும்னா, ம். இனி நான் கஷ்டத்தை கொடுத்து நீ நல்லது கொடுக்குறேன் அப்படி இருக்கும். ம். நான் குரு பலம் பெற்ற சனி சுபத்தை செய்ய போகின்றன. உச்சம் பெற்ற குரு வேற. ம். இப்போ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு முதல்ல வேலை வாய்ப்பில் முன்னேற்றம். ம். வேலை கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நிறைய பேர் பதவி கூட இழந்தாங்க. ம். பொலிட்டிக்கலை கூட பார்த்தோம். சிம்மராசிக்காரங்க நிறைய பேர், ம். நிறைய சிம்மராசிகள். இப்போ சிம்மம்ங்கிறது அரசாங்கம், நடைமுறை அரசாங்கம். இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா வாழும் தலைவர்கள் நிறைய பேர் பதவி இழந்தாங்க. ம். அப்போ இதெல்லாம் காரணம் இந்த ராசி தான். கேது பகவான் வேற. அப்போ வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். ஹையஸ்ட் போஸ்டிங் போக வாய்ப்பு வந்தாச்சு. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுதல் உண்டு. கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் டாக்டருக்கும் மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டன. இதெல்லாம் சேஃபஸ்ட் சைடு. இப்போ ஒரு சில ஐடி கம்பெனி தனியார் துறையில் இருக்கும், வெளிநாட்டில் இருக்கும்னா, சார் உலக அளவில் ரிசெஷன் ஒன்று வர வாய்ப்புண்டு, அதனால் சேஃபஸ்ட் சைடுக்கு போய்க்காங்க. உங்கள் கம்பெனியில் 2 வருஷம் 3 வருஷம் ஃபண்டு இருக்கான்னு பார்த்துட்டு நல்ல கம்பெனியாக போய்க்காங்க. இப்போ நீங்கள் ஜாப் சேஃப்டி பார்க்கணும். இந்த டைமில் ஜாபை விட்டுட்டு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஜாப் சேஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போய்க்காங்க. ஒரு சில தொழிலை பற்றி கேட்பாங்க, சார் தொழில் தொடங்கலாமா? நிச்சயமாக தொழில் கூட தொடங்கக்கூடிய அம்சம் உண்டு. ஏன்னா சுப விரயம்னு வருது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஜாதக அடிப்படையில் 10ஆம் வீட்டில் என்ன கிரகம் இருக்குது, என்ன கிரகம் பார்க்குது, 10ஆம் சனியோட சம்பந்தம் என்ன, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த தொழிலை தேர்ந்தெடுத்தால் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ ஃபஸ்ட்டு தொழில் யோகமாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி ஆமாம். அப்போ இந்த தொழில் தவறாக தேர்ந்தெடுத்த தொழில் தான் விரைத்து கொடுக்கின்றன. அவசரப்படக்கூடாது எதுலையுமே. நிச்சயமா இந்த மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? நிச்சயமா நல்லா பயன் கிடைக்கும். ஏன்னா மாணவர்கள் ரீதியாக குரு 4ஆம் வீட்டை பார்க்கும்போது கல்வியில் மேன்மை பெறுகிற காலகட்டம். நிறைய பார்த்தீங்கன்னா 10th +2ல எக்ஸாம் எழுதும்போது அஷ்டமச்சல் எழுதிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸே கஷ்டப்பட்டாங்க. சார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி 10th நல்ல மார்க் சார், +2ல எடுப்பானா அவன் லைஃபே அவனு. அதுக்கு பரிகாரங்கள் கொடுத்து பண்ண சொல்லுது. இப்போ எந்த காலேஜ் சேர்த்துனா சேஃப்னு இருக்குங்க. பொதுவாகவே நல்லா படிக்கிறோம். இப்போ 2 பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, தவறான காலேஜ் சூஸ் பண்ணிட்டு தன் வாழ்க்கையை இழந்தவங்க பல பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க ஜாதகம் என்ன சொல்லுது? நான் அதுதான் ஒரு வாட்டி எல்லாருக்கும் சொல்கிறது தான். ஒரு வாட்டி காலேஜில் சேர்க்கும் போதோ இல்லை எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கும்போது ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிச்சயமா. ஏன் இந்த பாயிண்ட்னா, ஒரு ஜாதகம் சொல்லும்போது அது ஆண் பெயர் கொண்ட காலேஜ், பெண் இது, கவர்மெண்ட் இது, வெளிநாட்டில் தான் படிக்கணும், ஹாஸ்டல் தங்கி தான் படிக்கணும். அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் அப்போ என்ன சொன்னேன், இவங்களுக்கு +1 +2 கிடையாது, டிப்ளமா. அவங்க இன்ஜினியர் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ டிப்ளமா ரூட் தான். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட பையன், அந்த பையன் நல்லா படிப்பார். நான் சொன்னேன், இவர் நீங்கள் உங்கள் ஐபிஎஸ் ஆக பிளான் பண்ணிட்டீங்க, ஹெவி சப்ஜெக்ட் வேணாம், பிஏ ஹிஸ்ட்ரி போட வச்சு ஹையஸ்ட் போஸ்ட்டுக்கு இப்போ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணார். அப்போ அந்த ரூட்டை சூஸ் பண்ணி தரலாம். அப்போ பேரண்ட்ஸு ஐடி தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐடி ஒரு சம்பாதிக்கிறது. ஐடியில் நிறைய பேர் ரிசைன்மெண்ட் வரதுக்கு ரீசன் என்ன, அவங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் ஜாதகத்தில் இல்லை. கல்வியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி அமைச்சா தலைமுறையே சேஃப் ஆயிருதுங்க. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஹெல்த் விஷயம். ராசி பல ஹெல்த்துங்க. ஒன்று இவங்களுக்கு, இல்லை அவங்க அம்மா அப்பாவுக்கு, குழந்தைகளுக்கு மாறி மாறி செலவுகள், விரைய செலவுகள். இப்போ சிம்மராசி இப்போ நான் ஜாதகம் பார்க்கலாம் பரிகாரம்லாம் இருக்கு மேடம். இப்போ சொல்லிடுறேன். அதாவது இந்த சொன்ன உடனே அடுத்த செகண்ட் இந்த பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, என் குழந்தை ஓடி போய் விளாண்டு கீழே விழுந்து கை உடஞ்சிருச்சு. சிம்மராசி குழந்தைகளுக்கு கையில் காயம் ஏற்பட்டதான்னு கேட்டால், எலும்பு உடஞ்சுதான்னு கேட்டால் நிறைய பேர் ஆமாங்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த இது போட்டு போல்டு போட்டு பண்ணுற மாதிரி. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 8ல் சனியோட 8ங்க சனி இருந்தால் ஏதோ ஒரு சின்ன தொந்தரவு அப்படின்னு அர்த்தம். அப்போ 8ல் இருக்கிற சனிக்கு
ஃபஸ்ட்டு காகத்துக்கு உணவு வைத்தல், ம் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு அன்னதானம் கொடுத்தல், ம் கெட்டியாக ஸ்டிக் பண்ணி பண்ணணும் இந்த விஷயத்த. ம். அன்னதானம் மாதம் மாதம் கொடுக்குறேன், இதை ம். கொஞ்ச காலம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே இருக்கும். ம். சிறந்த பரிகாரம் தெரியுங்களா? ம். சிம்ம ராசிக்காரங்க ம். தன் வீட்டு டாய்லெட்டை அவங்களே க்ளீன் பண்ணணும். ஓ, மேடம் அது கழிவறை ஈஸியான வேலை தான். அவங்க டாய்லெட், அதையாவது செய்யலாமே. ஆமாம், ஆணோ பெண்ணோ சங்கடமே பார்க்காம தன் டாய்லெட்டை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பண்ணிட்டு அவமானம் இல்லை. ம் நிறைய பேர் பதவி இழந்திருக்காங்க. ம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிற சொந்த தொகுதியில் கூட ஒருத்தர் போஸ்டிங் ஆனால் வாங்க இந்த முடியாது. பரிகாரம் யாருமே சொன்னதில்லை ஜி ஐயா. ஆமாம். டாய்லெட் கழுவுற பரிகாரம் யாருமே ஆனால் சொன்னதில்லை. 8ஆம் இடம்ங்கிறது ஈஸி தானே, அழகாக செய்யலாமே. 8ஆம் இடம் கழிவறை, அது டாய்லெட் பண்ணும்போது ஈஸியாக போயிடும். ம் ஏன்னா எல்லா வகையும் கோயில் குளங்களையும் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ம் இந்த ராசிக்கு இன்னொரு விஷயம், இது பண்ணும்போது மன நெருக்கடி குறையுது. ம் இவங்க ராசிக்கு ஒரு கோயில் பரிகாரம் நிச்சயமாக பண்ணணும். சந்திரன் கேது இருக்கு, வீட்டில் இருக்கிற இந்த கோயில் காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம் இதெல்லாம் எடுத்து ம் உடச்சி தூக்கி பயன்படுத்திட்டு ம். ரொம்ப நாள் அடைச்சி வைக்காமல் இருக்கணும். ம். இவங்க பண்ண வேண்டிய விஷயம் மிக மிக ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஏதோ ஒரு அட்டன் பண்ணிட்டு வந்துடணும். ம். ஒரு கோயில் கும்பாபிஷேகம் ஏதோ வீட்டு அருகில் வரும், அதற்கு முடிந்த ஒரு அன்னதான டொனேஷன் கொடுத்துட்டு வந்து வாழ்க்கையை தொடங்கி மீண்டும் மறு வாழ்க்கையை பிறக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. சூப்பர் சூப்பர். பண வரவெல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? நிச்சயமாக இவங்களுக்கு பண வரவு உண்டு. ம் பணம் சிறுக சிறுக தான் சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு. ம் உழைத்த பணத்தை தான் உழைச்சதுக்கு பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ம். அஷ்டமி தாகம் மெதுவாக குறைங்கிறனால நீ லாபமே அதிகமே. வெரி குட். நன்றி நன்றி ஐயா. ரொம்ப நல்லா இருக்குங்க சிம்ம ராசி. கவலைப்படாதீங்க. இருந்தாலும் ஜாதகம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. என்னென்ன பரிகாரங்கள் ஐயா சொன்ன அந்த எங்கள் வீடியோவை நீங்கள் முதல்ல ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அவர் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்காரு. அது பிரகாரம் செய்யுங்க. ஹாப்பியாக இருங்க. ஒன்றும் இல்லை. நேயர்களே, அழகாக இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஐயாவை நேரில் பார்க்கணுமானா நீங்கள் இதுலேருந்து வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நேரடியாக நீங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா டோன்ட் வரி, ஆன்லைன்லேயும் அவர் அழகாக பார்க்குறாரு. நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் போய் ஜாதகம் பார்க்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணி கேட்டுக்கலாம். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.